என்னம்மா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு? தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் சாவித்ரி தாமரை கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்லடி, இந்த காலத்துல பணத்துக்கு மயங்காதவங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல. என்னம்மா சொல்ல வர நீனு? எங்க தாமரை கேட்க, எடியே நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியலையா? முதல்ல பீரோல இருக்க பணத்தை எடு, நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க சாவித்ரி தாமரை 2 பேருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டு நேராக டாக்டரை பார்க்க போகிறாங்க. இப்போ எதுக்குமா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், இவ்வளோ பணத்தை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி கேட்க, இப்போது தமிழ்ச்செல்விக்கு வயிற்றுல அடிபட்டிருக்கு, கீழே விழுந்ததில் காலு தான் அவளுக்கு பெசவு ஏற்பட்டிருக்கே தவிர வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படியுமே அவள் அடுத்த செக்கப்புக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதான் செய்வாள், கண்டிப்பாக வருவாமா அப்படின்னு நாங்கள் தாமரை சொல்ல, அப்போ இந்த டாக்டர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்ல, நீ உள்ளே வா முதல்ல, அங்கே நான் பேசினதுக்கு பிறகு உனக்கு எதுவாக இருந்தாலும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையை கூட்டிக்கிட்டு சாவித்ரி உள்ளே போய்ட்றாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க செய்து தமிழ்ச்செல்வி படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்த்து ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப கவலைப்படுறாரு. தமிழ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டே இருக்க முடியல, பாவமாகவும் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலோட அவளால் அதிகமாக காலேஜுக்கும் போக முடியாது, வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கவும் முடியாது. நானும் கூட இருந்து அவளால் என்னால் முன்ன போல் அவகிட்ட பேசி பழகி பார்த்துக்கிறதுக்கு ஏன் மனசு ஒத்துழைக்க மாட்டுது. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு அவள் வயிற்றில் இருக்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அதே நேரத்தில் அவளுக்கு காலும் குணமாகணும். இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் சேது, நம்ம நேராக டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி டாக்டரை பார்க்கறதுக்காக வராரு. ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்கே தமிழ்ச்செல்வியை கூடவே இந்த பார்த்துக்கிற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஆனால் இங்கே அவங்களுக்கு முன்னாடியே சாவித்ரி தாமரை 2 பேருமே அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு டாக்டர் இருக்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை கிட்ட கேட்க, பிரச்சனை தான் டாக்டர், ஆனால் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, பின்ன இதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, முதல்ல இதை பிடிங்க டாக்டர்னு சொல்லி தான் கையில் இருக்க ஒரு பேக் எடுத்து அந்த டாக்டர் கிட்ட கொடுக்க, டாக்டர் அதை வாங்குறாங்க. என்னம்மா என்ன இருக்குதுல அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே கட்டாக பணம் இருக்குது. என்னம்மா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் அது அப்படின்னு சொல்லும்போது, இருமா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வின்னு ஒரு பேஷண்ட் இங்கே தானே உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாக்டர், அவள் எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான், நாங்கள் கூட எம்எல்ஏ வீட்டிலேருந்து தானே வரோம், அது தெரியுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கே எம்எல்ஏவான என் அண்ணனுக்கு அவருடைய பதவிக்கும் அவருடைய உயிருக்கும் பிறக்க போகிற குழந்தையால ஆபத்து இருக்குன்னு அங்கே எங்கள் குடும்ப ஜோசியர் ஒருத்தர் பார்க்கும்போது சொன்னார், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அங்கே டாக்டர் கேட்க, இல்லை டாக்டர் அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு இப்போது இந்த குழந்தையால் ஆபத்து இருக்குது, அவர் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நம்பிக்கையாக இருக்கிறவர், இந்த குழந்தை இல்லைன்னா அடுத்த குழந்தையாவது நல்லபடியாக பிறக்கணும்னு நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இப்போ தமிழ்ச்செல்வி வேற கீழே விழுந்து இங்கே வந்து உங்ககிட்ட அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் காலில் கூட இப்போ ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு இல்லையா, திரும்பவும் உங்களை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்க வரும்போது திரும்ப ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, குழந்தை சரியில்லை, குழந்தைக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அவள் வயிற்றுல குழந்தை இனிமேல் தங்கினுச்சுன்னா அவள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த கருவை கழிச்சிருங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லும்போது, டாக்டர் இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. டாக்டர் இதை நீங்கள் செய்வீங்கன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம், எம்எல்ஏ ராஜாங்க ஐயா தான் இதை அனுப்பவும் செஞ்சார், அவரால் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட முடியாதனால தான் அண்ணன் எங்ககிட்ட சொல்லவும் செஞ்சார். சரி நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டோம், நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் டாக்டர் பதவிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை எங்கள் அண்ணனை எதிர்த்து ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். காதும் வச்ச மாதிரி இதை நம்ம கூடவே முடிச்சிடலாம், அண்ணன் தான் இவ்வளோ பணத்தை கொடுத்து அனுப்பவும் செஞ்சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்க சேது கையை தட்டிக்கிட்டே இங்கே பக்கத்தில் வராங்க. சூப்பர் அத்தை சூப்பர், நீங்கள் பண்ணுற இந்த வேலைக்கு எங்கள் அப்பாவை வேற பேர் அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படி நடந்துட்டுருக்கீங்களேன்னு சொல்ல, இங்கே டாக்டர் பார்க்குறாங்க. இங்கே நான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், தமிழ்ச்செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, கூடவே ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது, நான் இல்லாத நேரத்தில் கூட அங்கே தமிழை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே நல்லபடியாக அமையும் நினச்சி உங்களை பார்க்க வந்தப்போ தானே இப்போ விஷயமே தெரியுது, உங்களை கட்டாயப்படுத்தியாவது உங்களை செய்ய வச்சுருவாங்க போலையே அப்படின்னு இங்கே செய்து பார்க்க, நான் ராஜாங்கத்துடைய மகன் தான் அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்யா
இவங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் அப்படி ஒரு கொலைபாவத்தை நான் ஒரு டாக்டராக இருந்து என்றைக்குமே அதை செய்ய போகிறதில்ல. கையும் களவுமா ஏன் எம்எல்ஏவே வந்து நின்னாலும் கூட போலீஸில் பிடிச்சு கொடுப்பேனே தவிர அப்படின்னு சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க டாக்டர். எங்கள் அப்பா ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் கிடையாது. எங்கள் அப்பா பேரை டேமேஜ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன். இவங்கள தான் முதல்ல உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சேதுவும் சொல்ல அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க டாக்டரும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க தமிழ்ச்செல்வி மேலே இருக்க கோவத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பணத்துக்கு ஆசைப்படாமல் நீங்களே இருந்தீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தமிழை தேடி மற்றவங்க யார் இங்கே வந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதையுமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வாங்க முதல்லன்னு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. என்ன சுச்சுவேஷனில் என்ன மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? வயிற்றில் இருக்க குழந்தை அழிக்க சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகிப்போச்சா? அந்த வீட்டில் இனி நீங்கள் இருக்கணுமா வேண்டாமான்றதை நான் முடிவு பண்ணுறேன். அந்த வீட்டில் நீங்கள் இருக்க வரைக்கும் தமிழ்ச்செல்வியுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்ல இல்லை மாமா அது வந்து அப்படின்னு எங்கள் தாமரை சொல்லும்போது பலான்னு ஒரு அறையை விட்டுட்டு எங்கள் சாத்திரியை பார்க்குறாங்க. வயசில் மூத்தவங்களா போயிட்டீங்களேன்னு கொஞ்சம் அமைதியாக அடங்கி போகிறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இப்போவே வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டை விட்டு 2 பேரும் கிளம்பணும். என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோன்னு தெரியாது. அப்பா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போகிறோம், கோயில் பூஜைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல என்னையா செய்து அப்படின்ற மாதிரி அங்கே சாத்திரி பார்க்க இங்கே கையெடுத்து அப்படியே ரொம்ப கோவத்தோட பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து சேது வந்துட்டு 2 பேரையும் வெளியே அனுப்புகிறாங்க. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க. தமிழ்ச்செல்வி மேலே இருக்க கோவத்தில் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் உள்ளே இருக்க வேண்டியவங்க தான். ஆனால் எங்கள் அப்பாவுக்காக தான் நானும் அமைதியாக போகிறேன்னு சொல்ல சார் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர குழந்தைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை. குழந்தைங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு தான் சொல்ல அன்னைக்கு வீட்டில் எல்லாரும் பதட்டப்பட்டதுனால என்னால் ஒரு சில விஷயத்த உங்கள் அப்பத்தா கிட்டேயோ அங்கே வந்திருக்கவங்க கிட்டேயோ விஷயத்த சொல்ல முடியலைன்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை பற்றின விஷயத்த எங்கள் சேதி கேட்குறாங்க. சேதி கேட்கும்போது அதுக்கு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை வளருது. அந்த 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுமே என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ரெட்டை குழந்தை அப்படின்னு கேட்க ஆமாம் சார் ரெட்டை குழந்தை தான். இந்த விஷயத்த கூட உங்கள் அம்மாச்சி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பழக்க வழக்கன்றதுனால தான் நானும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுது. தமிழ்ச்செல்விக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை 2 குழந்தையை தாக்குற அளவுக்கான சக்தி கிடையாது. அவங்க 2 குழந்தையும் பெற்று எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்ச்செல்விக்கு தான் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறதா தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 குழந்தையும் இனி வளர வளர தமிழ்ச்செல்விக்கு உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படும். அவங்கள இனி ரொம்ப கவனமாகவும் பார்த்துக்கணும். இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் தமிழ்ச்செல்வியோடைய ஹஸ்பண்டாக நீங்கள் துடிச்சு போய் நின்னதை நான் கவனித்து உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்களே என்னை தேடி வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். 3 பேருமே இனி நீங்கள் கவனமாக பார்த்துப்பீங்களான்னு சொல்லி கேட்க இதை கேட்ட எங்கள் சேது தவிச்சு போய் தான் நிற்கிறாங்க. நீங்கள் பயப்பட வேணாம். என்ன ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். தமிழையும் குழந்தைங்களையும் சேவ் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பில் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களால தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கைமீறி போனதுக்கு பிறகு நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்ல தமிழ்ச்செல்விக்கு நீ எந்த ஆபத்தும் வராது. அவளை நானே இனி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன். ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். இனி அதுக்கு அவசியமே இல்லை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் பின்ன தமிழ்ச்செல்விக்கு யாரால வேணாலும் ஆபத்து வரலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும்? இனிமே அவங்களால ஆபத்து வராது. ஆனால் அதே நேரத்தில் தமிழுக்கு கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் சேது சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு டாக்டரும் சொல்ல சேது எதுவுமே பேசாமல் கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. சேதுவுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ எதுக்காக நம்ம அம்மாச்சி யார்கிட்டையும் இதை சொல்ல வேணான்னு சொல்லணும்? தமிழுக்கே தான் வயிற்றில் வளர்றது ரெட்டை குழந்தைன்னு தெரியலையான்னு நினச்சிட்டு இருக்காங்க. கையில் கொடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கள் சேது கையில் இருக்குது. சேது அப்போ தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க 2 குழந்தைகளை பார்த்து கண் கலங்கியபடி நிற்கிறாங்க எங்கள் சேது இந்த மாற்றம் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.